தனி நீதிபதி ஒருத்தர் சென்னையில் செந்தில்குமாரா, அவர் ஓடி விட்டார், அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னா அங்கே சொல்ல சொல்ல இங்கே ஓடிட்டே இருந்தது தெரியுமா? நியூஸில் ஓட்டினாங்களா இல்லையா, ஒரு நாள் ஓட்டினாங்களா இல்லையா அதை? ஆனால் அந்த தீர்ப்பையே சுப்ரீம் கோர்ட்டு தூக்கி அடாசிடுச்சா? அந்த ஜட்ஜிக்கிட்டேருந்தே அந்த விசாரணையை மாற்றிடுச்சா? இதை யாராவது சொன்னாங்களா? ஸோ பரபரப்புங்க. அதாவது அவதூறை பரப்பணும், அரசியல் எதிராளியை வந்துட்டு காழ்ப்புணர்ச்சியில் என்ன ஒன்றா சொல்லணுன்னு ஊடகம் பவர்ஃபுல்லாக இருக்குது. பணம் எங்ககிட்ட இருக்குது, லட்சம் கோடி பணம் இருக்குது, நாங்கள் அதை வச்சு விளையாடுறோம். அப்போ இதுக்கு தமிழ்நாடு அரசு 9.5 லட்சம் கடனில் இருக்குது. ஆனால் கலாநிதி மாறன் குடும்பமோ, தயாநிதி மாறன் குடும்பமோ, கனிமொழி குடும்பமோ, ஸ்டாலின் குடும்பமோ, சபரீசன் குடும்பமோ யாராவது கடனில் இருக்காங்களா? அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ வருமானம் எங்கே வந்தது? என்ன தொழில் பண்ணாங்க? அரசியலில் தவிர வேறு என்னங்க செஞ்சாங்க? அதனால் இது என்ன சொல்கிறது, ரொம்ப லோ லெவல் பாலிட்டிக்ஸ், கட்டர் பாலிட்டிக்ஸாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு.